நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் திமுக அரசையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக சார்பாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட கலைஞரை விமர்சிக்கும் சண்டாளன் என்ற பாடலை பாடி பிரச்சாரம் செய்தார்கள். சண்டாளன் என்ற வார்த்தை ஆதி திராவிட பிரிவில் ஒரு அமைப்பாகும். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து தென்காசியில் வைத்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். ஆனால் அன்றைய தினமே சாட்டை துரைமுருகனை நீதிமன்றம் விடுதலை செய்தது. ஆனால் அடுத்த ஒரு சில தினங்களில் சாட்டை துரைமுருகன் பேசிய ஆடியோக்கள் அடுத்தடுத்து வெளியானது. குறிப்பாக சீமான், இயக்குனர் அமீர் உள்ளிட்டோருடன் பேசிய ஆடியோக்கள் இணையதளத்தில் லீக் ஆனது. இதற்கு சாட்டை துரைமுருகன் இதற்கெல்லாம் காரணம் திருச்சி எஸ்பி வருண்குமார் என குற்றம் சாட்டினார். ஏற்கனவே பலமுறை சாட்டை துரைமுருகனை எஸ்பி வருண்குமார் பல வழக்குகளில் கைதும் செய்துள்ளார். இந்நிலையில் தான் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய சீமான் திருச்சி எஸ்பி வருண்குமார் பெயரை குறிப்பிடாமல் ஜாதிய நோக்கத்துடன் அவர் செயல்படுவதாக பகிரங்கமாகவும் விமர்சனம் செய்தார். இதனையடுத்து திருச்சியில் பல இடங்களில் எஸ்பி வருண்குமாருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி நோட்டீஸ் ஒட்டினார்கள். மேலும் சமூக வலைதளத்தில் வருண்குமார் மற்றும் அவருடைய மனைவி ஆபாச கருத்துக்களை அவர்கள் மீது பரப்பினார்கள். இதனையடுத்து சீமான், சாட்டை துரைமுருகன், இளம்பவனம் கார்த்திக் உள்ளிட்ட 22 பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இது தொடர்பாக கரூர் எம்பி ஜோதிமணி வெளியிட்டுள்ள பதிவில், புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமிகு வந்திதா பாண்டே IPS மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் தொடர்பான ஆபாசமான, அருவருக்கத்தக்க ஒரு நாகரிகமான சமூகம் எந்த விதத்திலும் ஜீரணிக்க முடியாத கமெண்ட்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். பொதுவெளியில் பதிவிட முடியாத அளவிற்கு ஆபாசமானவை அவைகள். ஒரு பெண் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவரது உடலை பற்றியே பார்க்கின்ற அவர் கண்ணியத்தை கலைக்கும் வகையில் பொதுவெளியில் கொஞ்சமும் வெட்கமோ பயமோ இல்லாமல் ஆபாசமாக பேசுகின்ற துணிச்சல் எப்படி வருகிறது? இதை எப்படி ஒரு நாகரிகமான சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற சமூகம் அமைதி காக்க முடியும் என கண்டனமும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக திருச்சி எஸ்பி வருண்குமார் வெளியிட்டுள்ள பதிவில், அரசியலுக்கும் இந்த விஷயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனது வீட்டில் உள்ள பெண்களையும் எனது குழந்தைகளையும் எனது குடும்பத்தாரையும் அவதூறு பேசி மிரட்டல் படுத்த நபர்களை விடமாட்டேன். சட்டத்தின் முன்னால் கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன். என் சட்ட போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். மேலும் இதை தூண்டிவிட்ட நபர்களையும் நீதித்துறையின் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவேன். வெளிநாடுகளில் இருந்து ஆபாசமாக பதிவு செய்யும் போலி ஐடிக்களையும் விடப்போவதில்லை. சட்டத்தின் மேல், நீதித்துறையின் மேல் 100% எனது நம்பிக்கையை வைக்கிறேன். ஆபாசத்திற்கும் அவதூறுக்கும் இறுதி முடிவுரை எழுதுவோம் என அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கூடிய சீக்கிரம் சீமானை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது.